நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கூட நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். சரிங்களா? நம்ம ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுவதுங்க, கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகள். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆவாரம் பூ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், வாழைப்பூ பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணு, வல்லாரை பார்த்தீங்கன்னா நினைவாற்றல், முடக்கத்தான் இலை பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை வந்து மூட்டு வலி. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர்கள் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55வது வந்து அப்துல் ரகுமான். சரிங்களா? அவர் தான் வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பார், பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து அப்துல் ரகுமான். சரிங்களா? முசூரி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரேபியர் வணிகம் செய்த இடத்த தான் பார்த்திங்கன்னா பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ தேவாலை பார்த்திங்கன்னா பூச்சந்தை, அய்யலூர் வந்து ஆட்டுச்சந்தை, ஈரோடு வந்து ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1883 1962 வரைக்கும். அடுத்து பாருங்கள், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்து பாருங்கள், தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, புறப்பொருள் வெண்பாமலை. அடுத்து பாருங்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுக சுட்டப்படும் பகுதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வந்து ஆப்ஷன் பி, அம்பேத்கர். அவர் தான் வாங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 65வது பாருங்கள், வீரமாமுனிவர் வந்து இத்தாலி, ஜியு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, கால்டுவெல் வந்து அயர்லாந்து, சீகன் பால்கு வந்து ஜெர்மனி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 66க்கு ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், இங்கே வித்யாபியாசம் அப்படி வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 67வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கல்வி பயிற்சி தான் வந்து வித்யாபியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகை ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா, சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரெண்டுமே வந்து சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் வந்து ஆப்ஷன் சி, பரிதிமர கலைஞர். அடுத்து பாருங்கள், சரியான விடையை வந்து தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வட்டார மொழி வந்து இருக்குது. கிளைமொழி பார்த்திங்கன்னா கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி பார்த்திங்கன்னா உணர்ச்சி மொழி. பேச்சு மொழி எழுத்து மொழி வந்து நாளேடுகள், பேச்சு மொழி பார்த்திங்கன்னா உணர்ச்சி மொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசையில் உள்ள புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டி, பாவண்ணன். அடுத்து பாருங்கள், மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில்
தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 74வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குளத்தங்கரை அரசமரம். அடுத்து பாருங்கள், பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண கூறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 75வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தண்டி அலங்காரம். அதுதான் வந்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தும். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பது நமது குறிக்கோளாக கொண்டவர். 3வது பாயிண்ட் பாருங்கள், நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 2 மற்றும் 3 வந்து சரி. அடுத்து பாருங்கள், இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் வந்து ஆப்ஷன் பி, மேற்கு வங்காளம். அடுத்து பாருங்கள், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கந்தர்வன். அவர் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பூங்கொடி. அடுத்து பாருங்கள், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் வந்து கேட்குறாங்க. 80வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கண்ணதாசன். எது உண்மை தொகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அண்ணன் தம்பி. அடுத்து பாருங்கள், செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, செல்வி செய்வித்தாள். அடுத்து பாருங்கள், பெயருக்கு ஏற்ற வினை மறுவினை தேர்ந்தெடு, செய்யுள் ஏற்றினான். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சரியான ஒன்றை இனம் காண்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 85வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேரு. அடுத்து பாருங்கள், எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. அடுத்து பாருங்கள், இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செஞ்சொல். செஞ்சொல் கிடையாது, வன்சொல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நண்பற்றார் ஆகி நயமில்லா செய்வார்க்கு. இதில் நயமில்லா என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நன்மை. அடுத்து பாருங்கள், அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. 89வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். அடுத்து பாருங்கள், 90வது, கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். 90வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எளிமை. அடுத்து பாருங்கள், ப்ரப்போசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கருத்துரு. அடுத்து பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புதைச்சாக்காடை. அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கேட்குறாங்க. கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறினா வந்து யானை, கறினா காய்கறி. பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூலம் தானி. இதுதான் வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள், தோ என்பதன் பொருள் வந்து கடவுள். ஆப்ஷன் த என்பது கடவுள், தேனா வந்து கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து மொழி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூன்னா பூமி. அடுத்து பாருங்கள், கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். அடுத்து பாருங்கள், 98வது, முறையான சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தமிழ் மொழியினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் வந்து ரா. இளங்குமரனார். அதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தனிநாயகம். அடுத்து பாருங்கள், சரியான அகரவரிசை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 50க்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
சரிங்களா? தேங்க்யூ.